விஜயால இத தாங்கிக்கவே முடியல. நான் தெரிஞ்சு இந்த தப்ப பண்ணல. எனக்கு தெரியாம நடந்திருக்கு. என்ன மன்னிச்சுருங்க அப்படின்றாங்க. சூர்யாவ பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குடும்பத்தில பிரச்சனை வரக்கூடாதுன்னா, நீ தலையில தூக்கி போட்டுக்கிட்டியாடா இந்த அவமானத்த. எல்லாரும் உன்ன எவ்வளோ பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் நிறுத்துறீங்களா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கத்துறாங்க. என்ன அனாமிகா? தெரியாம தானே அனாமிகா அவன் பண்ணிட்டான் அப்படின்னா, தெரியாம பண்ணிட்டானா? ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சு நான் அவர எப்படி ஏத்துப்பேன்? என்னால ஏத்துக்க முடியாது. தயவுசெய்து என்ன விட்டுருங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். எனக்கு டைவர்ஸ் குடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா இப்படிலாம் பேச தெரியாம தானம்மா பண்ணிட்டா வேணும்னு பண்ணலாமா அப்படின்னா விஜய பார்த்துட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாங்க. நீலாம் ஒரு அசிங்கமானவன். உன்னை போய் எதுக்கு நான் கல்யாணம் பண்ண தெரியல. என்னை நல்லா ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அனாமிகா புரிஞ்சுக்க அனாமிகா, நான் வேணும்னே தப்பு பண்ணல அனாமிகான்னு. அவ்வளோதான் இதோட நிறுத்திக்கங்க நான் போறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. எவ்வளவோ எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றுமே முடியல. சூர்யாவை பார்த்து எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க வராங்க. காயத்ரி என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாமல் உன்னை பேசிட்டேன். என் பிள்ளைக்காக தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க.